வணக்கம். இது கமர்ஷியல் கோர்ட்டுடைய ஒரு வீடியோ. ஓகேவா? எனக்கு பின்னாடி வர அட்வொகேட்ஸுக்காக போடுறேன். நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? அதனால் வீடியோவை கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே, கமர்ஷியல் கோர்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிஸ்னஸ் மேன் டு பிஸ்னஸ் மேன், கம்பெனி டு கம்பெனி, பணக்காரன் டு பணக்காரன், இந்த பிரச்சனை வருது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் என்ன சொல்கிறது, இப்போ பெட்டிஷனர் அண்ட் டிஃபெண்டன்ட், இவங்க 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்றது வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்ற நினைப்பார். ஓகேவா? அதிகமான ஒரு பொருளுக்கு ₹1 பொருளுக்கு ₹10 பில் போட்டு கொடுக்குறதெல்லாம் சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இங்கே தான் பிரச்சனையே வரும். ஒரு ஆள் இன்னொரு ஆளை ஏமாற்ற நினைப்பார். ஆனால் ஏமாற்ற முடியாத சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணுவார்? ஓகே, இவன் என்னை ஏமாற்ற நினச்சிட்டான், இனிமேல் இவனை விடக்கூடாது, இவனை இந்த கான்ட்ராக்ட்லேருந்து தூக்கிடு அப்படின்வாங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஓகே, நான் உன்னை ஏமாற்ற நினச்சேன், போலியான பில்லுகளை கொடுத்தேன், ₹1க்கு ₹10 போட்டு பில்லு கொடுத்தேன், அதனால் நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட, இனிமேல் நானும் உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. கரெக்டுங்களா? அங்கேருந்து பிரச்சனை, டிஸ்பியூட் ஆரம்பிக்கும். இதுக்கு மத்தியில் என்னோட பெண்டிங் பணத்தை கொடுத்துருப்பா, நான் போயிடுறேன்னுவார். எப்பா, நீ என்னை ஏமாற்றிட்டப்பா, நீ என்னை பொய் சொல்லிட்டப்பா, எனக்கு டேமேஜ் பண்ணிட்டப்பா, உனக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு பார்ட்டி சொல்லும். இப்போ இந்த 2 பேருக்கும் பிரச்சனை வரும்போது 2 பேரும் சிவில் கோர்ட்டில் நிற்பாங்க, அதாவது கமர்ஷியல் கோர்ட்டில் நிற்பாங்க. கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. நான் உனக்கு ஆக்சுவலி பணம் தர வேண்டி இருக்குது, ஆனால் நான் உனக்கு தரமாட்டேன், ஏன்னா நீ என்னை ஏமாற்றிட்ட, ₹1க்கு ₹10 பில்லு போட்ட, நீ அந்த பொருளோட விலையெல்லாம் பயங்கரமாக போட்டுட்ட, பொருளை டேமேஜ் பண்ணிட்ட, நீ என்னை இப்படி ஏமாற்றிட்ட அப்படி ஏமாற்றிட்டான்னு இவர் குறை சொல்லுவார். நான் உன்னை ஏமாற்றவே இல்லைன்னு இவர் சொல்லுவார். அப்போ 2 பேருக்கும் பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனை கமர்ஷியல் கோர்ட்டில் போய் நிற்கும். கரெக்டுங்களா? நீ எனக்கு இவ்வளோ ரூபா தர வேண்டி இருக்குப்பான்னு இவர் கிளைம் பண்ணுவார். நான் உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன், நீ போய் கோர்ட்டில் போய் வாங்குறதுனா வாங்கிக்கோ அப்படின்வார். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இப்போ இதில் யார் இப்போ என்ன சொல்கிறது, ஆப்பரண்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாருன்னு, அவர் தான் கிரிமினல் ஆச்சு. ஆப்பரண்ட் பார்ட்டி தான் ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு, ₹1க்கு ₹10 பில்லு கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட இருக்கிற ஆள் பலம், ஜனபலம், ஓகேங்களா, அப்போ பணபலம், படைபலம், இன்ஃப்ளூயன்ஸு, இதையெல்லாம் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறது, ஆப்பரண்ட் பார்ட்டியை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி காசு வாங்கணும். ஸோ அங்கே சேலஞ்சிங்லாம் நடக்கும். எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எம்சியை தெரியும், எனக்கு மினிஸ்டர் தெரியும், எனக்கு ஹோம் செக்ரட்டரியை தெரியும்லாம் சொல்லிட்டு சவடால் விட வேண்டியது. அதுக்கப்புறம் இவங்களே கூண்டாசங்களை அனுப்புவாங்க அந்த கம்பெனிக்கு. இவரும் பணக்காரரு, அவரும் பணக்காரரு, இவரும் கம்பெனி நடத்துகிறாரு, அவரும் கம்பெனி நடத்துகிறாரு. ஆனால் பணம் நம்ம இவரை ஏமாற்றிட்டோம், அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம பணம் கொஞ்சம் அங்கே பெண்டிங் இருக்குது, அதை வாங்கணுமே, நான் உனக்கு தர முடியாது, போய் கோர்ட்டில் போய் வாங்கிக்கோ. அப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுவார்? ஆளுங்களை தான் கூண்டாசை தான் அனுப்புவார். கூண்டாசை அனுப்புனா கூண்டாசை அனுப்பியும் பணம் ரெக்கவர் பண்ண முடியலன்னும் போது என்ன ஆகும்? சரி, ஓகே, ரைட்டு, நம்ம இனிமேல் கூண்டாசை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் வேலைக்காகாது, செல்லாது, நம்முடைய பணத்தை வாங்க முடியாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் காவல் அதிகாரியினோட காலில் போய் விழுவோம். இப்படி வருவாங்க. இப்போ எல்லாருமே இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷார்ட்கட் ரூட்டை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர கோர்ட்டுக்கு ரெமெடி ரிலீஃப் தேடிக்கணும்னு யாருமே அங்கே இல்லை. ஏன்னா யார்கிட்டையும் சுத்தம் இல்லாததுனால, யார்கிட்டையும் தொழிலையும் சுத்தம் இல்லை, வியாபாரத்துலேயும் சுத்தம் இல்லை. ஓகேவா? கை சுத்தம் வாய் சுத்தம் இல்லாமல் கட்சியில் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் புக வேண்டியது, புகலிடம் தேட வேண்டியது. இது கமர்ஷியல் சூட் ஆச்சு, சிவில் சூட் ஆச்சு. போலீஸ்காரங்க எப்படி தலையிடுவாங்க சார்? அதை அவங்க தலையிடுவாங்க சார், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சார். கரெக்டுங்களா? இந்த மாதிரி செய்வது என்பது தவறு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. கமர்ஷியல் மேட்ரு, பணம் மேட்ருனால் கோர்ட்டுக்கு தான் போகணும். கரெக்டுங்களா? அவங்களே போய் சொல்லுவாங்க, அதாவது சார், நான் கூண்டாசெல்லாம் கூட அமுச்சு பார்த்துட்டேன், ஆனால் கூண்டாஸுக்கும் அவங்க பயப்படுற மாதிரி தெரியல, அவங்க பக்கா டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக என்னை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா எனக்கு எந்த பணமும் கிடைக்காது. அதே சமயத்தில் அவங்க எனக்கு கொஞ்சம் நியாயமாக கொடுக்க வேண்டிய பணம்லாம் இருக்குது, நான் அவங்கள ஏமாற்றினது உண்மை தான், ஆனால் அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நான் கோர்ட்டுக்கும் போக முடியாது, போனாலும் எனக்கு மெரிட் இல்லை, என் கேஸ் தோற்றுரும். நான் கூண்டாசையும் அமுச்சு பார்த்துட்டேன், கூண்டாசையும் எனக்கு பணம் கொடுக்குற மாதிரி இல்லை, அதனால் போலீஸ்கார ஐயா நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரியை போய் பார்த்து எனக்கு ஏதாவது நீங்கள் பார்த்து செய்யுங்க சார்ன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? போலீஸ்காரங்க ஒருவேளை இது கமர்ஷியல் சூட்டுப்பா, இதில் நாங்கள் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறவங்களும் உண்டு. ஒரு சில பேர் ஓகேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு ஆப்பனன்ட் பார்ட்டியை சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டுட்டு ஆப்பனன்ட் பார்ட்டிகிட்ட விளக்கம் கேட்பாங்க. ஆப்பனன்ட் பார்ட்டி எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னும் போது ஆப்பனன்ட் பார்ட்டியை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, போலீஸ்காரங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ரைட், ஆனால் எனக்கு செக்ரட்டேரியட்டில் அவரை தெரியும், இவரை தெரியும், ஹோம் செக்ரட்டரியை தெரியும், ஜாயின்ட் செக்ரட்டரி தெரியும், அவர் மூலமாக அவங்கக்கிட்ட வரேன் சார். நான் எப்படி எனக்கு செக்ரட்டேரியட்டில் அவரை தெரியும், இவரை தெரியும், எனக்கு மினிஸ்டர் தெரியும், எம்எல்ஏ தெரியும், எம்பியை தெரியும், அவங்க ஹோம் செக்ரட்டரி, இவங்க எல்லார் மூலமாக நான் உங்ககிட்ட வரேன் சார்.
கரெக்டுங்களா இல்லையா? இப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பார்ட்டி மேலே எஃப்ஐஆர் போட வைக்கிறதும் உண்டு. கரெக்டுங்களா? எஃப்ஐஆர்ன்றது வெறும் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர்ன்றது ஒரு முதல் தகவல் அறிக்கை, அவ்வளவுதான். அதை போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த கேஸ் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டியை கொஞ்சம் பயமுறுத்தினா என்ன ஆகும்? ஆப்போனன்ட் பார்ட்டியும் வழிக்கு வந்துடுவோம். ஆக மொத்தம் இவனுக்கு 10 ரூபா வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல 2 ரூபா வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த எஃப்ஐஆரை வந்து என்னாச்சு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து தவறான நடைமுறை, இது தவறான அணுகுமுறை. இப்படி செய்யக்கூடாது. ஓகேவா? பணம் கொடுக்கல் வாங்கல்னா கமர்ஷியல் கோர்ட்டு தான் அதை டிசைட் பண்ணும் ஆன் மெரிட்டில். கரெக்டுங்களா? அதனால் வந்து காவல்துறையை வந்து நாடக்கூடாது. ஓகேங்களா? அவங்களுக்கு இதில் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, இதில் பவர்ஸ் கிடையாது. அப்படி மீறி காவல்துறையை போய் அவங்க அணுகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் தப்பு. சரிங்களா? இப்போது இவர் கொடுக்குற புகாரில் வந்து என்ன பண்ணுவார், போலீஸ்காரங்களும் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு ஓகே ஜென்யூனாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, சரி ஓகே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போடுவோன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இந்த 405, 406 அதே செக்ஷன் தான், மாற்றி சீட்டிங்கு, 420 அந்த பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ஓகேவா? இதுதான் 405, 406, 420, 506 கிரிமினல் இன்டிமிடேஷன். இதிலெல்லாம் ஒரு எஃப்ஐஆரை போட்டு என்ன ஆகும் அப்படின்னா, எஃப்ஐஆர் போட்டாக்கா எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் ஒரு 4-5 நாள் கழித்து அவங்க அதை அப்லோட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? உடனே என்ன ஆகும், ஆப்போனன்ட் நம்ம நியாயமாக இருக்கிற பார்ட்டிக்கு பயம் வந்துடும். நியாயமாக இருக்கிற பார்ட்டிக்கு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, 10 வாட்டி ஃபோன் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க, வா வான்னு கூப்பிடுவாங்க. அதுலேயே வந்து நம்ம ஆளுக்கு பயம் வந்துடும். கரெக்டுங்களா? உடனே நம்ம ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வக்கீலை கான்டாக்ட் பண்ணுவார். கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்த நாளே போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, காலைல 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு. ஏன்னா போட்டது வந்து நான் பெயிலபிள் செக்ஷனு. கரெக்டுங்களா? இதில் சுதாரிப்பாக கிளைண்ட் என்ன பண்ணுவாருன்னா, நான் ராமேஸ்வரம் போகிறேன், திருப்பதி போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார், தலைமறைவாயிடுவார். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்ருவார். ஃபோன்லேருந்து சிம் கார்டு எடுத்து வெளியே வச்சுருவார். ஓகேங்களா? எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இருக்காது. இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 10 முறை கால் வரும், நீங்கள் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? எப்படியோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்றதும் நம்ம பார்ட்டிக்கு தெரிய வந்துடும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், தலைமறைவாக நான் திருப்பதிக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு 3-4 நாள் அப்படியே வந்து என்ன ஆவாங்க, நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுற மனுஷங்க, நியாயமாக பணத்தை கொடுத்தவங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கிறவங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் விழுந்தால் அடுத்து வந்து அரெஸ்ட் தான் பண்ணணும். ஓகேவா? அப்போ போலீஸ்காரங்க காலைல 6 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டே வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, திருப்பதி கிளம்பி போயிடுவாங்க, இல்லை திருவண்ணாமலை போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. கரெக்டுங்களா இல்லையா? போலீஸ்காரங்க காலைல 6 மணிக்கு வந்து பார்த்தா வீட்டில் இல்லைங்க, கணவர் வீட்டில் இல்லை, எங்கே போனாருன்னு தெரியாதுங்க, திருப்பதிக்கு போனார், திருவண்ணாமலை போனார், திருக்கழுக்குன்றம் போனாருன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்டோம், இவர் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டோன்னு சொல்ல மாட்டாங்க, போடலைன்னு சொல்ல மாட்டாங்க, போட போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக ஒருவேளை எஃப்ஐஆர் போட்டுட்டாலும் அதை தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு 4 நாள் கழித்து பண்ணுவாங்க. நமக்கு க்ரைம் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் உடனே வந்து ஹைகோர்ட்டை போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுருவோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்கன்னா மினிமம் 1 lakh ஃபீஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா பார்ட்டி தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா? பல கோடி பிஸ்னஸ் பண்ணும்போது 1 லட்ச ரூபா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆன்டிசிபேட்டரி பெயில் நம்ம ஹைகோர்ட்டில் போட்டுருவோம். நம்ம போட்டதை நம்பர் பண்ணி நம்ம உடனே ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கொடுத்துருவாங்க ஹைகோர்ட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறமும் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, விசாரணைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இதுதான் அங்கே நடக்கும். இதில் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் அக்யூஸ்டாக இருக்கிறதுனால தான் இவர் ஒரு முறைகேடு பண்ணியிருக்கிறாரு. கரெக்டுங்களா? இவர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு, எதிராளியை பணம் கொடுக்காமல் ஏமாற்றிருக்கிறாரு. இதனால் வந்து போலீஸ் வந்து அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் தலைமறைவு ஆகிட்டார், அவர் ஓடி போயிட்டார், அவர் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாருன்னு தான் வந்து அவர் கிரிமினல்னு போலீஸ்காரங்க முத்திரை குத்துவாங்க. அவர் ஏன் ஓடி போகிறாரு அப்படின்னா, அவர் ஓடி போகலை, அவர் பயந்து தலைமறைவு ஆகிறாரு. ஏன் ஆகிறாரு, நான் வந்து அவர் கூட பிஸ்னஸ் பண்ணேன், நான் அவருக்கு பக்காவாக பணங்கள்லாம் கொடுத்துருக்கேன், அவர் என்னை ஏமாற்றிட்டாருங்க, அதுக்குண்டான ஆவணங்கள் நான் வச்சுருக்கிறேன், அந்த ஆவணங்களை கொண்டு போய் போலீஸில் கொடுத்தாலும் அந்த ஆவணங்களை போலீஸ்காரங்க சரி பார்த்துட்டு அதை இக்னோர் பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் தலைமறைவாக ஆகத்தான் செய்வார். கரெக்டுங்களா? அப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மறுபடியும் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கே வருவார் அவர். கரெக்டுங்களா? ஸோ இதுக்குள்ளே அந்த மன போராட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். வீட்டில் ஒய்ஃபுக்கு அழுக வந்துடும், அப்பா அம்மாவுக்கு அழுக வந்துடும், அண்ணன் தம்பிங்களுக்கு பயம் வந்துடும்.
கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா நல்லபடியாக படித்த குடும்பம், பணக்கார குடும்பம், பிஸ்னஸ் பண்ணுற குடும்பம் கடைசியில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு தலைமறைவு ஆகிறாங்க ஒரு 2-3 நாளைக்குன்னும் போது குடும்பமே அங்கே கதி கலங்கிடும். குடும்பம் ஆட்டம் கண்டு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மோதுவாங்க. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். இந்த மாதிரி நேரத்தில் தான் வக்கீல்கள் ஃபீஸ் வாங்க முடியுமே தவிர, எல்லா பிரச்சனையும் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து படத்தில் வந்து வணக்கம்னு கடைசியாக போடுவாங்க பாருங்கள், வணக்கம் அப்படின்னு போடுவாங்க. அப்படி வணக்கம்னு போட்டால் என்ன அர்த்தம்? படம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ வக்கீல் என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம், ஃபீஸ் கொடுங்க ஐயா அப்படின்னா ஒரு 5000 போதுமா 10,000 போதுமா நம்மக்கிட்ட கேட்பாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ நம்ம வேலை செஞ்சது இப்போ 10 கோடி மேட்ருக்கு வேலை பார்த்துருப்போம். எதிராளி கேட்குறது 10 கோடி கேட்டிருப்பான், இல்லை எதிராளி 2 கோடி கேட்டிருப்பான். நம்ம அந்த விஷயத்துக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி எல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்ட்டி காசு கொடுப்பான்னு நம்பிட்டு பண்ணுவோம். கடைசியில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சே. ஏன்னா தான் போலீஸ்காரங்க என்னை ரிமாண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் தான் திருப்பதிக்கு திருவண்ணாமலைக்கு ஓடி போயிட்டேன். நான் போய் சாமி கும்பிட்டு வந்தேன், ராமேஸ்வரம் போயிட்டு 4 நாள் வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டீங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு கேஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஒரு 5000 வேணுமா 10,000 வேணுமா, இல்லை 15,000 கொடுத்துட்டான்னு கேட்பான். அப்போ தான் நம்ம அட்வொகேட்ஸுங்களுக்கு கோபமே வரும். ஸோ அவன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது தான் அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்க முடியுமே தவிர, அவன் பிரச்சனை முடிந்து விட்டால் ஓகேவா, அவன் உங்களுக்கு ஃபீஸ் தரமாட்டான். அவன் நம்மக்கிட்ட மங்கள பஜனை பாடுவான். நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்க சாப்பிட்டே 4 நாள் ஆச்சுங்க, வீடு ஜப்திகளை நிற்கிது, இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டேன், கரெக்டுங்களா அப்படின்வான். அப்போ தான் நமக்கு வந்து நல்லது செய்யணுன்ற எண்ணமே நமக்கு போயிடும். ஏன் வக்கீல்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா, வக்கீல்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறேன் சார், நீ ட்ரீட் வைக்க வேண்டாம், நீ ட்ரீட் வச்சா நீ ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுப்பேன், 150 ரூபாவில் மேட்ரு முடிக்கணும்னு நினைக்கிறேன், இது வேலைக்கு ஆகாதுப்பா. வரும்போதே ஒரு 50 கிராம் இது பேர் என்ன காரா பூந்தி ஸ்வீட்டு ஜாங்கிரிலாம் நீ வாங்கின்னு வராத, ஓகேவா? நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் சார், நீ காரா பூந்தியும் வேணாம், நீ கொடுக்குற ஜிலேபியும் வேணாம், உன்னோட சிக்கன் பிரியாணி ட்ரீட்டும் வேணாம், ஓகேவா? ஒழுங்கு மரியாதை டேபிளில் ஃபீஸ் எடுத்து வைன்னா அதான் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ நான் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன்ல. ஸோ இப்போ எப்படி ஃபீஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இப்போ எப்படி ஃபீஸ் கொடுக்காம இது என்ன சொல்கிறது எஸ்கேப் ஆகிறது? ஸோ இப்போ இந்த வக்கீல் மேலே கம்ப்ளைண்ட்டை சொல்லுவோம், வக்கீல் நீங்கள் இப்படி பண்ணலை, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, உங்களால் தான் நான் ஜெயிலுக்கு போனேன்னு அப்படியே திருப்புவாங்க கிளைண்ட்டுங்க. கரெக்டுங்களா? இதுக்கு பேர் தான் நன்றி கெட்டத்தனம், இதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம்ன்றது. ஸோ அப்போது அப்போ வந்து நம்மளோட தொழில் தர்மம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ஃபீஸை வாங்கிக்கிட்டு வேலையை பார்க்கணும். ஃபீஸை வாங்காமல் வேலையை பார்த்தா நம்ம கேனையன் லூசு பையன் அர்த்தம். கரெக்டாக இல்லையா? எதிராளிக்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையில் அவனை வந்து எண்ணெய் கொப்பரையில் போட்டு வருன்னு வறுப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் அவன் பணத்தையே வெளியே எடுப்பான். அந்த வேலையெல்லாம் முடித்த உடனே அவனை எண்ணெய் குப்பரையிலேருந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அவர் உடம்பு சூடாக இருக்கும். நம்ம அதில் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அவரை குளிப்பாட்டிட்டோம்னா அவர் வந்து என்ன ஆகிடுவார், அப்பா நான் இப்போ ஏசியில் தான் சார் இருக்கேன், இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, ஒரு 5,000 கொடுத்துட்டா சார்னுவான். இதுதான் நமக்கு அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடம். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் நிறைய ஏமாந்துருக்கிறேன். அந்த மாதிரி வேறு யாரும் ஏமாறாதீங்க. கிளைண்ட்டை காப்பாற்றுறோம் இல்லைன்னு சொல்லலை. கிளைண்ட்டு தப்பு பண்ணால் நம்ம காப்பாற்ற மாட்டோம். கிளைண்ட்டு ஒரு இன்னசென்ட்டாக இருந்தால் இன்னசென்ட்டுக்காக நம்ம போய் கேஸ் நடத்துவோம். ஆனால் அந்த இன்னசென்ட் வந்து பிரச்சனை இருக்கும் பொழுது இன்னசென்ட்டாக இருப்பான், பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வைலண்ட்டாக மாறி அட்வொகேட்டையே குறை சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஓகே நமக்கு இந்த ஃபீஸு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கம்முன்னு வந்துடுவோம். கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் இங்கே நடக்கும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோன்னா, இனிமேல் கிளைண்ட்டுக்கு உண்மையாக வேலை செய்யக்கூடாது, உயிரை கொடுத்து உழைக்கக்கூடாது, கிளைண்ட்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போகக்கூடாது. கிளைண்ட் இஸ் அ கிளைண்ட், அவ்வளோதான். நமக்கும் அவருக்கும் கிளைண்ட்டு அட்வொகேட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் இருக்குதே தவிர மற்றபடி கிளைண்ட்டுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்கிறது, கிளைண்ட்டுக்காக போலீஸை எதிர்த்துக்கிறது, கிளைண்ட்டுக்காக போலீஸை 4 கேள்வி கேட்குறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நாம் நல்லா உணர்வோம். எப்போ நாம் ஏமாற்றப்படும் பொழுது தான் உணர்வோம். கரெக்டுங்களா? ஆகையினால் நாம் வந்து நம்மளுடைய வக்கீல் வேலையை செய்யணுமே தவிர போலீஸை நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாமல் ரப் ஆன் த ராங் சைடு தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஐயா நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறீங்களா, அரெஸ்ட் பண்ணிக்கங்க, நான் பெயில் போட்டுக்கிறேன், ஓகேங்களா சார். நான் இப்படி தான் நம்ம ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுமே தவிர கிளைண்ட்டுக்காக நம்ம போலீஸை பகைச்சிக்கிட்டோம்னா போலீஸ் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டால் நமக்காக கிளைண்ட்டு வரமாட்டான், நம்ம தான் கிளைண்ட்டுக்காக போய் நிற்போம். கொடுத்துட்றேன் சார்னு சொல்லுவாங்களே தவிர பணத்தை வெளியே எடுக்க மாட்டாங்க. நம்ம கூடவே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆளுங்களாம் நம்ம கூட வருவாங்க.
ஓகேவா சார், எனக்கு ஹோம் செக்ரட்டரியை தெரியும், எனக்கு அவரை தெரியும், செக்ரட்டரியேட்டில் ஆள் தெரியும், அவர் தான் அமுச்சு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் பரவாயில்ல சார், இவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாங்க, இப்போ நாங்கள் என்கொயரிக்கு ஒத்துழைக்கிறோம், ஆனாலும் வந்து இந்த வக்கீலை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னுவான் வர்றவன். அவன் யாராக இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு அள்ளக்கையாக இருப்பான். அந்த அள்ளக்கை வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போவான். அந்த அள்ளக்கைக்கு இவங்க 10 லட்ச ரூபா தூக்கி ஃபீஸை கொடுப்பாங்க, ஆனால் வக்கீலுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்து முடிப்பாங்க. இதில் வக்கீலுன்றவன் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டாக இருப்பான், பெயில் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், நல்ல சட்டம் தெரிஞ்சவனாக இருப்பான். அவன் தான் போய் அந்த வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு வைக்கக்கூடிய லெவலில் வருவான். ஆனால் எங்கே இருந்தோ ஒரு அள்ளக்கை வந்து என்ன பண்ணும், எனக்கு வந்து செக்ரட்டேரியட்டில் சிஎம்ஐ தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், முதல்ல இந்த வக்கீலை வெளியே அனுப்புங்க, இவரால் தான் அங்கே முக்கியமான இவரால் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், தோசையை அப்படியே திருப்பி போட்டு நம்மளை அந்த பக்கம் வெளியே தள்ளிட்டு அவர் ஃபீஸ் வாங்கி போவார். நம்ம வந்து இங்கே வந்து பேன்னு நிற்போம். கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அனுபவம் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் தெரியும், உயிரே போச்சுன்னா கூட வக்கீல் ஏன் வந்து காப்பாற்ற மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வக்கீல்களை வந்து நம்ம வச்சு கழுத்தறுத்து துரோகம் பண்ணதுனால தான் எந்த வக்கீலும் ஹெல்ப்புக்கு வரமாட்டான். கரெக்டுங்களா? வக்கீல்களுக்கு இருக்கிற ஒரு புனிதமான ஒரு எண்ணம், ஒரு தங்கமான மனசு வேறு யாருக்குமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பூனைக்கு பால் வைக்கிறீங்களே தவிர, பூனை பாலில் வாய் வைக்கும்போது நாக்கு சுட்டு போகுது. அப்போ அந்த பூனை எப்படி பாலை குடிக்கும்? ஒவ்வொரு முறை பூனைக்கு பால் வைக்கும் போதும் நீங்கள் பூனைக்கு சூடான பாலை வச்சா பூனை எப்படி குடிக்கும்? நீங்கள் பூனைக்கு பால் வைக்கும் போதே பூனை அந்த பாலை பார்த்துட்டு ஓடி போயிடுது. ஏன்னா இவன் வந்து பால் வைப்பான், ஆனால் சூடாக வைப்பான். இவன் நம்ம வந்து குடிக்கணுன்ற எண்ணத்தில் வைக்கல, இவன் நம்ம நாக்கு சுட்டு போனோன்றதுக்காக இவன் பால் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பாலை வச்சதுக்கு அப்புறமும் அந்த பூனை ஓடி போயிடுது. இப்போ அந்த பூனை தான் இந்த அட்வொகேட். இப்போ அட்வொகேட் என்ன பண்ணுறான், இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் அட்வொகேட்டை ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் அட்வொகேட் என்ன பண்ணுவான், நீ ஜெயிலுக்கு போப்பா, நீ ஜெயிலுக்கு போய் உள்ளே போய் உட்காரு, அப்புறம் நான் உன்னை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர, வக்கீலை ஏமாத்துறதுனால தான் வக்கீல்கள் ஒழுங்காக சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. நீ எப்படியோ போன்னு விட்டு போகிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? உயிரை கொடுத்து வேலை செய்கிறவன் தான் வக்கீல். ஒரு 5 பைசா ஃபீஸ் வாங்காமல் ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்ணுறவன் தான் வக்கீல். ஆனால் அந்த வக்கீலை இந்த சமூகம் எப்படி மாற்றி வச்சுருக்குது, ஒரு 50 கிராம் காரா பூந்தி, ஜிலேபி, ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டா வக்கீல் போயிடுவான் அப்படின்னு நினைக்க வேண்டியது. கரெக்டுங்களா? போலீஸ் காலங்காத்தால 6 மணிக்கு வாசலில் வந்து நிற்கும் போது வக்கீல் அப்போ கடவுள். ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆளை வச்சு முடிச்சிக்கிறேன் சார், வக்கீல் தேவையில்லை, அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்ததுக்கு, ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்ததுக்கு ஒரு 5000 அவர் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன் சார், அதை ஒரு 4 நாள் கழிச்சு போடுறேன் சார். ஏன்னா இப்போதைக்கு என் அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு சார் போலீஸு, பேங்க் அக்கௌண்ட்டை போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த வக்கீல் வேலை செஞ்சு அவன் ஃபீஸ் வாங்குறதுக்கே 4-5 நாள் ஆகும். அந்த 4-5 நாள் கழிச்சு அவனுக்கு 40 வாட்டி ஃபோன் பண்ணணும். அப்போ தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஃபோன் எடுத்து பேசவே செய்வார், இதோ போட்டுடுறேன். கரெக்டுங்களா? இதெல்லாம் நான் வந்து என் பின்னாடி வர்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போகணும். கரெக்டுங்களா இல்லையா? கேட்காதது உங்களோட இஷ்டம். ஸோ பணம் வச்சிருக்கிறவன் பணத்தை வந்து எடுத்து வெளியே விடுறதுக்கு அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவன் எதனா ஒரு இக்கட்டில் போய் ஏடாகூடமாக மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் அவன் பணத்தை எடுத்து வெளியே விடுறானே தவிர, இல்லைன்னா அவன் பணத்தை எடுத்து வெளியே விட மாட்டான். இதுதான் வந்து நான் வந்து இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டில் கண்ட அனுபவபூர்வமான உண்மை. நான் யாருடைய மனசையும் புண்படுத்தவும் இல்லை, எனக்கு வந்து யாரையும் திட்டணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இப்படிலாம் நடக்குதுன்றதை நான் என்னோட வக்கீல் சமூகத்துக்கு நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லா வக்கீல்களுக்கும் இதுதான் நடக்கும். எல்லா வக்கீல்களுமே இப்போ பாவம் எல்லாம் பிழைக்க தெரியாமல் கொள்ளாமல் எல்லார்ட்டையும் ஏமாந்து வந்து நிற்கிறான் வக்கீல், ஃபீஸ் இல்லாமல் வெறும் கையோட வீட்டுக்கு போகிறான். இது யாருக்கும் தெரியாது. கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் மேட்டர். எங்கேயோ ஒருத்தன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான்றதுக்காக அந்த வக்கீல் ஒரு வக்கீல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் ஒன்றுமே தெரியாமல் கொள்ளாமல். ஓகேங்களா? அதை விட்டு அதை பார்த்துட்டு எல்லா வக்கீலையும் குறை சொல்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.